இப்ப என்ன நடந்துச்சுன்னு நீ எப்படி இருக்க? இங்க பாரு, ஒன்னும் இல்லடி, விடு. எதுக்கு அதெல்லாம் போட்டு யோசிச்சுட்டு இருக்க? இப்போ என்ன, காலேஜ் பங்க் அடிச்சுட்டு நீங்க ஊர் சுத்த போகணுன்ட்டு போனீங்க. போன இடத்துல ஒரு அசம்பாவிதம் நடந்துடுச்சு. அதுவும் ரொம்ப பெருசுலாம் இல்லடி, ரொம்பவும் சின்ன மேட்ரு தான். நீங்க ஊர்க்காரங்க போன இடத்துல ஒரு தாவணிக்கு ஆசைப்பட்டு ஒரு கேம் விளையாடி காசு சம்பாதிக்கணும்னு நினைச்சீங்க, அவ்வளவுதானே. இது தனிப்பட்ட விதத்துல உங்களுக்குன்னு இருக்கிற ஆசையை நிறைவேற்றிக்கணும்னு நினைச்சீங்க. இதுல ஒன்னும் இல்லடி. இங்க பாரேன், அழுவாத. நேத்ரன், ஏண்டி, நான் தான் வந்துட்டேன்ல, அப்புறம் என்ன? நீ எப்படி அந்த ரூம்ல நான் இருக்கிறத கண்டுபிடிச்ச? எல்லா ரூமும் தேடிட்டு வந்துட்டே இருந்தேன். அப்பதான் அங்க ஒரு ரூம்ல நீ இருக்கிறத பார்த்தேன். லாக் பண்ணலையா? லாக் பண்ணலையானா கொண்டி போடல, சும்மா லாக் பண்ணியிருந்தாங்க. ஓ, ஆனா நீ மட்டும் வரலனா என்ன பாம்பேக்கே பார்சல் பண்ணிருப்பாங்க தெரியுமா? ஏய், இப்படியெல்லாம் பேசாத. இல்ல நேத்ரன், அந்த அங்கிள் நேரமே சொன்னாங்க. அதே மாதிரியே என்னை கூட்டிட்டு போயிட்டாங்க. ஆனா எங்களுக்குன்னு ஒருத்தர் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணாரு தெரியுமா? அவர் ரொம்ப நல்ல மனுஷன்டா. அவர் மாத்திரம் இல்லைன்னா அவ்வளோதான், என்னையும் அர்க்கானையும் சேர்த்தே வித்துருப்பாங்க. ஏய், பேசாதன்னு சொன்ன. அப்படிலாம் நிஜமாதான்டா சொல்றேன். இங்க பாருடி, இப்ப எதுக்கு நீ உருன்னு இருக்க? எதுவும் தப்பா நடக்கல. உன்னை யாருன்னா எங்கன்னா பார்சல் பண்ணிட்டா நான் சும்மா விட்டுருவேனா? இல்லாட்டி நம்ம வீட்டுல உள்ளவங்க தான் சும்மா விட்டுருவாங்களா? இங்க பாருடி நவமித்ரா, உனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியாது. ஓடி வந்து ஆளா நான் தான் நிப்பேன். தயவு செஞ்சு எதுவும் தப்பா மாத்திரம் பேசாத. இங்க வா. இன்னொரு வாட்டி இப்படி எல்லாம் பண்ணாத. எங்க போனாலும் என்னையும் கூப்பிடணும். உன் ஃப்ரீடம்க்கும் என்ஜாய்மெண்ட்டுக்கும் இடைஞ்சலா இருக்க மாட்டேன். ஆனா உன்னை தனியாவும் விட மாட்டேன், புரிஞ்சுதா? சரி, போக போக புரியும். என்னனாலும் நான் உன்னை தனியா விட மாட்டேன், அவ்வளவுதான். ஏய், என்ன ஆச்சுடி? அழாத, என்ன ஆச்சுன்னு சொல்லு. என்ன ஏன் நீ இவ்ளோ நல்லா பாத்துக்கிடணும்னு நினைக்கிற? ஏன்னா நீ அத்தை பொண்ணு, அதனால மாத்திரமா? ஏய், ஒன்றும் இல்லை, நம்ம ஃபர்ஸ்ட் நல்லா படிக்கலாம் நேத்ரன். சரி, இந்த ஒரு டிகிரி என்ன, இன்னும் 2 3 எவ்வளோ தோணுதோ அவ்வளோ படிக்கலாம். அதெல்லாம் எதையும் நினைச்சு நீ வருத்தப்படாத. உனக்கு எது வரையும் படிக்கணும்னு தோணுதோ அது வரையும் படி. உன்னை படிக்க வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, சரியா? வேற என்ன ஆசை இருக்கு? நல்லா ஊர்க்கறங்கணும், அதானே? எனக்கு தெரியும்டி. சரிக்காத. இருந்தாலும் உனக்கு தைரியம் கூடுதல்டி. என்ன பண்ற? பள்ளி வரட்டு, நான் சும்மா இருடி. ஆனா நீ இப்ப இருக்கிற தைரியம் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. இது மாதிரி தைரியமா இரு, ஆனா ஆர்வக்கோளாறு மாதிரி பண்ணாத. எங்க போனாலும் உன் கூட நான் வரதான் செய்வேன். ஆனா என்ன மாத்திரம் வர விடாம தடுத்தன்னு வச்சுக்கோ, நான் சொன்ன மாதிரியே தாலி கட்டுற நிலைமை தான் வரும். சும்மா இரு, ஏதாச்சும் பேசாத. ஹலோ மேடம், ஏதாச்சும் ஒன்றும் பேசல. கண்டிப்பா இது நடக்கும். ஏண்டி, நம்ம எப்படியே கடந்து வரங்களாமா? ஏன்? நல்லா இருக்கு பாரேன். நீ என்ன அம்மாவா நினைச்சு ஹக் பண்ணிட்டு இருக்கிறதும் நான் உன்னை குழந்தை மாதிரி ஹக் பண்ணிக்கிட்டு இருக்கிறதும் ரொம்ப அழகா இருக்குடி. நெஞ்சுக்குழி விட்டு விட்டு துடிக்கும் அடி நெருப்புக்குழி இணைந்த நடுக்கம். முகத்துக்கும் முகத்துக்கும் சண்டையா, அட முத்தமிட வேறு இடம் இல்லையா? மழை துளி தொல்லையா? ஏய், ஒன்னடி. நான் எதுவும் கேட்கவே இல்லை. கேட்கவே இல்லைனா? கேட்கவே இல்லைனா கேட்கல, சும்மா நொய்யினாத. சரி நேத்ரன், நான் உறங்க போறேன். உறக்கம் வருதா? இல்ல, ஆனா நான் உறங்க போறேன். சரி சரி, நீ கிடந்து உறங்கு. நம்ம எப்பயும் போல காலையில எழும்பி காலேஜ் போகணும், சரியா? முகத்தை சிரிச்ச மேனிக்கு வச்சுக்கணும். இப்ப இருக்கிற மாதிரிலாம் உருன்னு இருக்கக்கூடாது, புரிஞ்சுதா? சரி. வரல. சரிடி. நான் தான் வரலன்னு சொல்றேன்ல. வர வச்சிடுவோம். வேண்டாம் வேண்டாம், போதும் போதும்.
நேத்ரன் போதும் போதும் நான் சிரிச்சிட்டேன்ல வீடு. சரி, எருமை பயல. இப்போதாண்டி அழகா இருக்க. போ. என்ன அவமத்திரா சிரிச்சாதான் அழகு. அப்புறம் கோபப்படும் போது ஒரு அழகு, இப்படி உம்முன்னு இருப்பாளே அது ஒரு அழகு, அப்புறம் சோகமா இருப்பாளே அதுவும் ஒரு அழகு. பின்ன ஏன் சிரிக்க சொல்றியா? சிரிச்சா ரொம்ப அழகா இருப்படி, அதான் சிரிக்க சொல்றேன். ம் ஆமா சரி நீ போ, எனக்கு உறக்கம் வரும். வரும். வரல, நேத்ரன் நீ எழுந்து போ. நீயும் தாண்டி பிடிச்சி வச்சிருக்க. நான் இப்ப விடுவேன். நானும் அப்ப எழுப்பேன். சரி நமக்கு போகலாம், இல்ல உறங்கலாம். நீ போ. ம் சரி. நேத்ரன் நாளைக்கு அண்ணனோட ஃப்ரெண்ட் வராங்க தெரியும்ல? ஆமாமா, அந்த ராகேஷ்ன்றவங்க தானே? ஆமா, அவங்களும் அவங்க லவ்வரும். ஆமாமா தெரியும்டி. நாளைக்கு தானே ஜாயின் பண்ணவே வராங்க அவங்க. இத்தனை நாளா ஏதோ ஒர்க்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்களே. ம் நாளைக்கு நம்ம அவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும். சரிடி, கண்டிப்பா. ம் விடுற மாதிரி இல்லையா? ஆ? ம் ஆமாமே. யாரோ ஒருத்தங்க குறைச்ச நாளைக்கு முந்தி என்ன தெரியுமா சொன்னாங்க? யாரு? சொல்றேன் கேட்டுக்கோ, அதே உனக்கு புரிய வரும். ம் குறைச்ச நாளைக்கு முன்னாடி ஒருத்தங்க சொன்னாங்க, என் அனுமதி இல்லாம என் புருஷன் கூட என் மேல கை வைக்க கூடாதுன்னு சொன்னாங்க. ஆனா இப்போ என்னடானா அவங்களே கட்டி பிடிச்சு உக்காந்துட்டு இருக்காங்க. நான் கூட கட்டி பிடிக்க சொல்லல, அவங்களா வந்து பிடிச்சது. ம் அது நீ எழும்பி போ. நான் எழும்பி போகணுமா? கட்டி பிடிக்க நான் வேண்டாமா? யாரோ சிரிக்கிற சவுண்ட் கேக்குது. நேத்ரன் நீ எழும்பி போ. ம் அந்த திருமுகத்தை ஒரு வாட்டி பார்த்துட்டு போறனே, இங்க திருப்ப பாப்போம். நேத்ரன் போ சொன்னேன். உன் முகத்தை காட்டுடி. நீ இப்ப போக போறியா இல்லையா? சரி போறேன். கடைசி வரையும் உன்னோட சிரிச்ச முகத்தை நீ காமிக்கவே இல்ல. மண்ணாங்கட்டி போ. நான் உனச்சிருக்கல. அதான் நான் கிச்சு கிச்சு குச்சு குச்சு எல்லாம் பண்ணிட்டேனே. அப்பவே அந்த அழகான சிரிப்பை பார்த்துட்டேன், அது போதும். எருமை எருமை. நானே தான். நேத்ரன் உன்னை போன்னு சொன்னேன். அந்த பக்கம் திரும்பி சிரிச்சிட்டு என்ன பார்த்துட்டு நார்மலா பாக்குற மாதிரி ஒரு ஆக்ஷனு. ஏய் நான் ஒன்றும் பண்ணல போ. தெளிவாயிட்டா. அவ்வளவுதான், இனி இவளை கையில பிடிக்கவே முடியாது. எழும்பி போடான்னு சொன்னேன். போறேன்டி போறேன். இனி ஏதாவது கஷ்டமான சீன் வரும்போது கட்டி பிடிக்க வரவல்ல, அப்போ இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் வரமாட்டேன். பார்க்க தானே போறேன். எனக்கு உறக்கம் வருது நேத்ரன். தெரியுமே, உனக்கு வர்றது பொய்யான உறக்கம். ஏய் உண்மைதானே? அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்ல, போடா. ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லையா? ஓய் என்னடா? என்னடி? ஏய் நீ போனி. சும்மா ரூம்ல இருந்துகிட்டு. ரூம்ல இருந்துகிட்டு? ஏய் ரூம்ல இருந்துகிட்டு என்னடி பண்ணோம்? நேத்ரன் வேண்டாம். அதுக்கு நான் உன்னை ஒண்ணுமே பண்ணலையே. நேத்ரன் ஏய் நான் உன்னை ஏதாவது பண்ணேனா? இப்ப இப்ப நீ சொல்ற இந்த கையட நீ எதுக்கு இப்படி பிடிச்சு வச்சிருக்க? எதுக்கு இப்படி பிடிச்சு வச்சிருக்கேன்னா, எனக்கு தோணுச்சு பிடிச்சு வச்சேன். நேத்ரன் என்கிட்ட நீ நல்லா அடி வாங்கிக்கிடுவ. என்ன விடு. அதெல்லாம் முடியாதுப்பா. டேய் என்னடி செல்லம்? இந்த செல்லம் குள்ளோன்ற வெள்ளம் வச்சுக்காத. அப்புறம் அப்புறம் மண்ணாங்கட்டி விடா. அதெல்லாம் விட முடியாது. நேத்ரன் இப்ப மாத்திரம் நீ விடலன்னு வச்சுக்கோயேன், நிஜமா கத்திடுவேன். அப்படியா? கத்து பாப்போம். அம்மா. என்னடி பண்ண? அம்மா. கடவுளே, பக்கத்து ரூம்ல இருந்தா கூட கேட்காது. அம்மா. அவங்க எல்லாம் தாள இருக்காங்கடி, ஏதோ பக்கத்துல இருக்கிறவங்கள விழிக்கிற மாதிரி விழிச்சுக்கிட்டு இருக்க. சரி விடு. எரும மாடு. எஸ்கேப். வாடடா நீ. உம்மா நான் கொடுக்குற உம்மா. இரு நாளைக்கு இருக்கு உனக்கு. கரவண்டு கரவண்டு. நீ எனக்காக இப்படி நிக்கணும்னு நினைக்கிறதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதே மாதிரியே கடைசி வரையும் நீ என் கூட இருக்கணும். சண்டை வந்தாலும் நம்ம ஒன்று கூடி சந்தோஷமா இருக்கணும். நமக்குள்ள சண்டை மாத்திரம் வரவே வராது அப்படின்லாம் நான் சொல்லிக்கிடவே மாட்டேன். எனக்கு தெரியும் என் வாயை பத்தி. அதே மாதிரி நான் எவ்வளோ சண்டை போட்டாலும் நீ பொறுத்து போவேன்றதும் எனக்கு தெரியும். அதுக்காக நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்தவே மாட்டேன். நீ கிடைச்சதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. அந்த கடவுளுக்கு தான் நான் நன்றி சொல்லணும்.
இது மாதிரி நீ எங்கே வேணாலும் போய் சுத்தன்னு சொல்லிட்டு அலோவ் பண்ணுற லவ்வர் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். லவ்வர் இல்லை, அத்தை பையன் இருந்தாலும் லவ்வர்னு சொல்லலாம். என் மனசில் அவன் அப்படிதான் என் புருஷனாகவே நான் ஏற்றுக்கிட்டேன். எங்கே போனாலும் நான் அவனை கூட கூட்டிகிட்டே போகணுமாமே, இல்லாட்டினா தூரத்தை ஆளி கட்டிடுவாராம். கருவண்டு கருவண்டு. குளிரது குளிரது இரு